குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ், இந்து எல்லாருமே ஒன்று தான். எல்லா தெய்வமுமே ஒன்று தான். வணங்குகின்ற முறைதான் வேறு. அதனால் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், நன்றி. இப்போ நம்ம இன்றைக்கு என்னன்னா, இன்றைக்கு 2/12/2025 டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள். இன்று பிரதோஷம், சிவபெருமானுக்குரிய வழிபாடு. அதே மாதிரி இன்று தீபத் திருநாள், அதாவது பரணி தீபம் ஏற்றுகின்ற ஒரு அற்புத ஒரு திருநாள். பரணி தீபம் ஏற்றுகின்ற அற்புத ஒரு திருநாள். சாயங்காலம் 6:15 பரணி நட்சத்திரம் வந்துடுது. இன்னைக்கு 6:15 நாளைக்கு 4:45 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. கோவில்கள்லாம் காலையில் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சாயங்காலம் தானே ஏற்றணும். அதனால் இன்று மாலையே விளக்கெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூவை பின்னாடி வைங்க. ஏன்னா அனல் பட வேணாம். அந்த தீப ஒளி அந்த இது பட்டால் கறிக்கணும். அதனால் அதை வச்சுட்டு ஒரு அட்டை மாதிரி சின்னதாக கீழே வச்சு அதன் மேலே, ஏன்னா எண்ணெய் மடிசார் பாயும், உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை. அதை வச்சு நீங்கள் வைங்க. இல்லை அப்படியே வாதி ஏற்றிட்டு அப்புறம் துணியை கொண்டு நல்லா தொடச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைங்க. இன்று பிரதோஷம், இன்று பரணி தீபம் மாலை 6:15 மணிக்கு மேலே. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் நாளைக்கு சாயங்காலம் 4:45 வந்துடுது. அதனால் காலையில் பரணி பூஜை பண்ணிவிட்டு, பரணி தீப பூஜை கோயிலில் பண்ணிவிட்டு, இல்லை இன்றைக்கி சாயங்காலமே கூட, ஏன்னா சாயங்காலமே கோவிலில் கூம்பேத்துறேன்னு சொல்லுவாங்க, அது ஏற்ற மாட்டாங்க. அவங்க நாளைக்கு தான் கோவிலில். காலையில் பரணி தீபம், சாயங்காலம் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். அதுதான் இன்று. துவாதசி திதி, அஸ்வினி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், பிரதோஷம், இரவில் பரணி தீபம், திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் சமஸ்தான மண்டபம் எழுந்தருள், திருத்ததி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். இது சூரிய உதயம் 6:15, விருச்சிக நாளிகை 2:32, திதி திரையோதசி திதி. இன்றைக்கு திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனத்தில் ஒன்றும் இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. அழிவுக்கு காரணம் அகந்தை, மேன்மைக்கு காரணம் பணிவு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 7:30 to 8:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9, ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராசிரமம் உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் அனுகூலம், ரிஷபம் பொறுமை, மிதுனம் அடக்கம், கடகம் நன்மை, சிம்மம் போட்டி, கன்னி முயற்சி, துலாம் உழைப்பு, விருச்சிகம் வெற்றி, தனுசு சிக்கல், மகரம் களிப்பு, கும்பம் சுகம், மீனம் தடங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மீனம். இந்த ராசிக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும். நாளைய விசேஷங்கள்: கரிநாள் திரையோதசி, திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை விரதம், திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் நாயகர் ஜோதி உருவாக மகா தீப ஜோதி தரிசனம். ஜோதி உருவாக மகா தீப தரிசனம் நாளை மாலை. அனைத்தையும் நீ அறிந்தால் அனைத்தையும் நீ மன்னிப்பாய். மன்னிக்கணும், மறக்கணும். அதுதான் நம்மளோட இது. அமைதி, பொறுமை, இதுதான் நம்மளோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீட்டின் இருளை, வாழ்வின் இருளை, மனதின் இருளை, உடலின் இருளை, நம்மளோட கஷ்டங்களின் இருளை, கடன்களின் இருளை
அத்தனை கஷ்டங்களையும் இருளையும் நீக்கி தீப ஒளியாக நமக்கு தீபம் ஒளி வாழ்வின் ஒளியை தரக்கூடிய தீபத் திருநாள், கார்த்திகை மாத தீபத் திருநாள் பரணி தீபம். நாளையிலிருந்து நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழி ஆண்டவன் இன்றிலிருந்தே நமக்கு கொடுப்பார் என்று நாம் பொறுமையும் அமைதியுமாக இருந்து தீபத்தை ஏற்றுவோம். முதல்ல சாமிக்கு ஏற்றிட்டு அப்புறம் வாசலில் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களால் எண்ணம் குறைந்தது ஒரு 12 விளக்காது 3 நாள் தொடர்ந்து, இன்றைக்கு நாளைக்கு நாளான்றைக்கு நீங்கள் ஏற்றுங்க. இல்லை கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். ஓகேங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். கார்த்திகை இன்னைக்கு 16 டிசம்பர் 16 ருண விமோசன பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷமும் கூட இருக்கு. நமது கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய, கடன்களை தீர்க்கக்கூடிய, நோய்களை தீர்க்கக்கூடிய இன்று பிரதோஷம். நீங்கள் போய் வில்வம் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைத்து அந்த இன்று மிக மிக பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷம் மிக மிக சிறப்பு. பரணி தீபம் வருது. அதனால் அனைத்தும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். அதனால் நீங்கள் ரொம்ப சிறந்த ஒரு நாள். இன்றைக்கு வீட்லேயே நினைத்து கூட ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அது தீபத்திலேயே வருது. ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நாமம் சொல்லும். நலம் தரும், நன்மைகள் தரும், நலம் தரும், அனைத்து நன்மைகள் தரும், நாமம் தரும் மந்திரம் ஓம் நம சிவாய. இன்று ருண விமோசன பிரதோஷம். நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினாக்கா வீட்டில் நினைத்து அவரோட மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தர் வெளியூர் போயிட்டுருப்பாங்க, இது பண்ண மாட்டாங்க. பஸ்ஸில் ஏதோ ஒரு இது இருந்தாலும் மனதில் அவரை நினைத்து அந்த நாமத்தை சொல்லுங்கள். இன்று அவ்வளவு சிறப்பு அவரை வழிபாடு பண்ணுவது. ருண விமோசன பிரதோஷம் பௌமாஸ்மினி உல்கா துவாதசி மகாலட்சுமி உற்பத்தி மத்தியஸ்த துவாதசி. இன்று கரிநாள் கிருபிரயஸ் பரணி தீபம், திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம், அனங்கத்ரயோதசி, மாத நரசிம்ம சதுர்த்தி. அதற்கு மறுநாள் பௌர்ணமி பூஜை, சர்வாலய தீபம், வைகானச தீபம், தத்தாத்ரேய ஜெயந்தி ஆந்திராவில், சர்பவி விசர்ஜனம், திரிபுர பைரவி ஜெயந்தி நள்ளிரவு, திருமங்கையாழ்வார் அவமாகம். அதற்கு பிறகு மார்க்கசிர பகுலம், பாஞ்சராத்திர தீபம், திருப்பானாழ்வார் பாம்பாட்டி சித்தர் ஜெயந்தி, குரு பயிற்சி. அதற்கு மறுநாள் பரசுராம ஜெயந்தி. அப்படி அதற்கு மறுநாள் சங்கடகர சதுர்த்தி. இப்படி ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இருக்கின்ற இந்த ஒரு நமது திருக்கார்த்திகை தீபத் திருநாள், கார்த்திகை தீபத் திருநாள் நம்ம அழகாக வரவேற்று அத்தனை கஷ்டங்களும் தீர வேண்டும் என்று நாம் மனமாற வேண்டிக் கொள்வோம். வேண்டி அந்த தீபத்தை ஏற்றி நமது வாழ்வின் இருளை அகற்றி, வீட்டின் இருளையும் அகற்றி ஒளி கொடுக்க வேண்டும் என்று நாம் மனமாற வேண்டிக் கொள்வோம். திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, திருவிளக்கு போற்றி முடிஞ்ச சொல்லுங்க. மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான், மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தானம் பிச்சை தனங்களும் தாருமம்மா, பெட்டி நிறைய பூசணங்கள் தாருமம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா, புகழுடம்பை தாருமம்மா, பக்கத்தில் நில்லுமம்மா, அல்லும் என் அண்டையிலே நில்லுமம்மா, சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன். இப்படி தீபத்திருந்தாயை நாம் வணங்கி நாம் இன்று அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணங்கி ஆசீர்வாதத்தை பெறும்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். எனது தாய் தமிழ் உறவுகள், ஆன்மீக சொந்தங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னோட குரலே ஒரு மாதிரி இருக்குது. என்னோட குரலையே பொறுத்துக்கிறதுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரணாகதி என்னும் ஒரு பாட்டு ரொம்ப ராகுல்ன்ற ஒரு தம்பி பாடியிருக்காங்க. அவ்வளவு அருமையாக பாடியிருக்காங்க. தெய்வத்தை எப்படி நாம் சரணாகதி அடைவது, அவர் ராமானுஜர் சரணாகதி என்ற இதில் தான் இது பாடியிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த இதை நான் சரணாகதி என்றும் சரணகதி யதிராஜன் நின் பாதம் சரணாகதி ராமானுஜா என்றும் நீதான் என்றும் எங்களுக்கு அருள்மாநிதி சரணாகதி என்றும் அந்த தெய்வத்தையே நாம் சரணாகதி என்று அடைந்து விட்டோன்னா எதையுமே சொல்ல தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அவங்களே எல்லாம் இது பண்ணிடுவாங்க. அரங்கநாதனுக்கு பணிபுரி இந்த வையகம் அதன் பெருமை உணர வைத்தாயே, அரங்கநாதனுக்கு பணிபுரிந்தாயே, உன்னை வணங்கி வருவோர்க்கு அருள் மலர்ந்தாயே, பரமனே மாலென்று முழக்கமிட்டாயே, அந்த அரங்கனின் சன்னதியில் இடம் பிடித்தாயே, வருவது எல்லாம் தவமென்று என்றால் அருள் வடிவாக நீ இங்கு காட்சி தந்தாய், பக்தியில் திருக்கதவை திறந்து வைத்தாய், அந்த பரந்தாமன் திருவடிகளை நெருங்க வைத்தாய், முக்தியை அசைவதற்கு வழிவகுத்தாய், உந்தன் திருப்பாதத்தின் பேரொளியில் துயர் துடைத்தாய், கண்கள் திறந்திருந்தும் ஒளி இழந்து நின்றேன், உன்னை கண்டவுடன் வழி தெரிந்து நடந்தேன், நீயே கதி என்று வந்துவிட்டேன், என் நெஞ்சத்தை உனக்கென்றும் தந்துவிட்டேன், சரணாகதி என்றும் சரணாகதி யதிராஜன் உன் பாதம் நின் பாதம் சரணாகதி. இப்படி அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. நான் நேற்று தான் கேட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப இதாக நேற்று தான் கேட்டேன். அதுதான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.